சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று நான் சொல்ல போகும் காரியத்தில் மனதை பதிய வைத்துக்கொள். இன்று நான் சொல்ல போவது கட்டாயம் உன் வாழ்க்கையில் நடக்கும். இது யார் தடுத்தாலும் நிறுத்த முடியாது. அந்த கடவுளே தடுத்தாலும் தடுக்க முடியாது. வரும் அமாவாசை அன்று உன் வாழ்க்கையை திருப்பி போடும் காரியமாக இருக்கிறது. இப்பொழுது நீ இருக்கும் இந்த சூழல் அப்படியே மாற்றம் அடைந்து புதியதொரு சூழலுக்கு நீ நுழையப் போகிறாய். அப்படிப்பட்ட காரியத்தை தான் உன் சாயப்பா உன்னிடம் சொல்லப் போகிறேன். நான் சொல்லும் காரியத்தை நீ அப்படியே செய்தால் உன் வாழ்க்கையில் நீ நினைத்து பார்க்காத அதிர்ஷ்டத்தை நீ பெறுவாய். நீ பெரும் அதிர்ஷ்டசாலி ஆகி விடுவாய். உன் வாழ்நாளில் நீ பார்த்திடாத அளவு இன்பத்தை நீ காணும் நாள் வந்துவிடும். இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தி கொண்டேயானால் உன் முன்னோர்கள் உன்னை ஆசீர்வதிப்பார்கள். உன் முன்னோர்களும் இது சந்தோஷம் கொடுக்கும் விதமாக மாறும். அப்படி என்ன செய்ய சொல்ல போகிறேன் என்று தானே நீ வியப்போடு கேட்டுக்கொண்டிருக்கிறாய். அமாவாசை நாளன்று உன் முன்னோர்களை மனதில் நினைத்து கொண்டு அன்னத்தை உன் கைகளிலிருந்து ஒருவருக்கு கொடு. இருப்பவர்களுக்கு கொடுக்காதே, பசியோடு இருப்பவர்களுக்கு கொடு. மனதார அவர்கள் வாழ்த்தும் வாழ்வில் நீ மட்டுமல்ல, உன் சந்ததியினரையும் மாறும். உன் முன்னோர்களும் உன்னை வாழ்த்துவார்கள். நீ இஷ்ட தெய்வமாக கும்பிடும் தெய்வமும் வாழ்த்தும். கூடவே உன் சாயப்பாவின் ஆசிகளை நிறைவாக பெறுவாய். அன்றிலிருந்து உன் நிலை மாறப்போகிறது. நீ கொடுக்கும் உணவில் இருந்து தான் உன் நிலை மாறப்போகிறது. செய்துவிட்டு என்னை வந்து நீ சந்திக்க வேண்டும். மன நிறைவோடு உன்னை ஆசிர்வதிப்பேன். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.